பண்டைய காலத்தில் சூரியன் வழிவந்த ஒரு மகத்தான பறவை குலம் இருந்தது. அந்த குலத்தின் அரசன் அருணன். அவரது மகன்கள்தான் ஜடாயு மற்றும் சம்பாதி. அருணன் சூரிய தேவரின் தேரோட்டியாக இருந்தார். அதனால் ஜடாயுவுக்கும் தெய்வீக சக்தியும் அளவில்லாத வலிமையும் கிடைத்தது. ஒரு நாள் ஜடாயு மற்றும் சம்பாதி, நாம் சூரியனை விட உயரம் பறக்க முடியும் என்று பெருமிதம் கொண்டு வானில் உயர்ந்து பறந்தனர். சூரியனின் தீவிர வெப்பம் அவர்களை எரிக்கத் தொடங்கியது. சம்பாதி தன் சிறகுகளை விரித்து தன் தம்பி ஜடாயுவை காக்க முயன்றான். அந்த தீ வெப்பத்தில் சம்பாதியின் சிறகுகள் கருகின. அவன் வானிலிருந்து கீழே விழுந்தான். ஜடாயு உயிர் தப்பினான். அந்த நாளிலிருந்து சம்பாதி பறக்க முடியாதவனாகி ஜடாயு சக்தி வாய்ந்த வானப் போராளியாக ஆனான். ஜடாயு தேவர்கள், முனிவர்கள், தர்மத்தை காக்கும் ஒரு தெய்வீக பறவையாக வாழ்ந்தான். அவன் வாழ்ந்தது தண்டகாரண்ய வனத்தில். அங்கே ராமர், சீதை, லக்ஷ்மணர் வனவாசம் செய்தபோது ஜடாயு அவர்களின் நண்பனாக இருந்தான். ஒரு நாள் ராவணன் சீதையை அபகரித்து ஆகாயத்தில் பறந்தான். அதை பார்த்த ஜடாயு, தர்மத்தை காக்க என் உயிர் போனாலும் போராடுவேன் என்று சபதம் செய்து ராவணனை தாக்கினான். அவன் ராவணனுடன் கடுமையாக போரிட்டான். ராவணன் தன் வாளால் ஜடாயுவின் சிறகுகளை வெட்டிவிட்டான். ஜடாயு தரையில் விழுந்தான். ஆனால் சீதை அபகரிக்கப்பட்ட திசையை ராமருக்கு சொல்லி தன் உயிரை அர்ப்பணித்தான். ராமர் ஜடாயுவை தன் தந்தையைப் போலவே கருதி அவனுக்கு தகுந்த இறுதிச் சடங்கு செய்தார். அப்போது ஜடாயு ஒரு சாதாரண பறவை அல்ல, தர்மத்தின் காவலன், தியாகத்தின் சின்னம் என்று புராணங்களில் புகழப்பட்டது.